Hi guys. வணக்கம் Hi நண்பர்களே. guys. ஹாய் Welcome back. ஃபைனல்ஸ்க்கு பிடிகேஸ் வந்துட்டாங்க. மும்பை தோக்கடிச்சு. ஆமா, மும்பைன்னு நம்ம சொன்னவங்கலாம் ஏலியன் ஆரோக்கியராஜ் கொஞ்சம் கஷ்டமா இருப்பாரு. இல்ல அவர் மட்டும் இல்ல, மும்பைக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 3 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, 4 பேர் சொன்னாங்களே மும்பை ஜெயிப்பாங்க. நாளா? ஆமா ஆமா, ஆக்சுவலா கரெக்ட். நானும் ஜுராசிக் ஜாமானும் மட்டும் தான் பிபிகேஸ். எல்லாரும் மும்பைல இருக்கீங்க. டேய் நான் சொன்னேன்டா பிபிகேஸ். அப்பதான் 3 பேர் தான். 3 பேரு. நான் போன வீடியோல வரல. ஓகே ஓகே. அதான். சோ சொல்லுங்க எதனால தோத்தோம்னா ஹர்திக் பாண்டியனால. ஏன் டைரக்ட் கார்த்திக் பாண்டியால பாயிண்ட்க்குள்ள போகாதீங்க. இருங்க, ஏன் அவசரம்? ஹர்திக் பாண்டியனால நீ அப்படி மொட்டையா சொல்லிரலாமா? ஹர்திக் பாண்டியனாலதான் நான் அடிச்சு சொல்லுவேன். அவன் எதுக்குறான் வந்து இவனுக்கு ஓவர் கொடுத்தான்? யாருக்கு? ரீஸ்டாப்லிக்கா? இல்ல ஆக்சுவலா பார்த்தனா ஓகே, டோட்டல் 203 அக்செப்டபிள். அதுவே அவன் நின்றக்கு நான் ஃபினிஷர்ன்ற பேர்ல அவனும் உங்ககிட்ட ரெக்கார்ட் வேற இருக்கு. என்ன ரெக்கார்ட்? 200 இது டிஃபெண்ட் பண்ணது. ரோஹித் சர்மா சச்சின் வச்ச ரெக்கார்டு. உடனே இவெண்டர்லாம் வராத. மும்பை கிட்ட அவங்க கிட்ட இருக்குன்னு தான் சொன்னாங்க. இது பூரமான ஜஸ்டின் நாவில்கா மட்டும் கொஞ்சம் இதாயிருவாரு. அவர் ஜஸ்டின் ஃபேன். ஓ மை காட். அண்ணன் பையனே ஆட வைக்க மாட்டானுங்க. பேமெண்ட் போல என்னன்னு தெரியல. ப்ரோ மும்பைக்கு ஆடுறது இல்ல ப்ரோ. மும்பைக்கு ஆடுறது இல்ல, கோவாக்கு தான் ஆடிட்டு இருக்கான். ஏன் நான் மும்பை இந்தியன்ஸுக்கு சொல்றேன். அவன் ஐபிஎல்ல சொல்றாரு. இல்ல அது அவர் சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். மும்பைக்கு டொமஸ்டிக்லயே மும்பைக்கு ஆடுறது இல்ல. மும்பைல இருக்கு பல பேர் மும்பைக்கு ஆடுறது இல்ல. அப்படி கான்டெக்ட் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இடம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கோவா கேப்டன் ஆலான்னு போனா கோவா சேர்த்துக்க மாட்டேன்ட்டானுங்க. கேரக்டர் இஷ்யூ சரியில்லைன்னு எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேத்து ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்தேன். சரி, தலைவர் பொலந்திருந்தாரு. டேய் அவன் போலகெல்லாம் இல்லடா, வந்த யாக்கற அப்படியே சைடுல தட்டி போட்டான்டா. நான் அந்த ஷாட்டை மட்டும் இந்த இது பாரு மிச்சோயில மாதிரி ஷாட்டை மட்டும் வச்சு பில்ட் பண்ணேனா. இன்னிங்ஸ் நல்ல இன்னிங்ஸ் ஆடுனா. பும்ரா பொலந்தான். ஆமா, அதுக்கு மெயின் காரணம் ஜாஷ் இங்கிலீஷோட செம அடி. அது ஃபர்ஸ்ட் ஒரு பும்ரா ஆமா அது 20 ரன் அடிச்சாங்க. ஆமா ஆமா, அந்த ஓவர்லயே பொலன்ட்டான். 2 6 2 4. ஆனா அவன் அவுட் ஆனது எனக்கு வந்து அது அவனுக்கு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரியே தெரியல. எப்பனாலும் அம்பையர்ஸ் கால்னு சொல்லுவாங்கல்ல. ஷார்ட் பால் அவுட் ஆன குட்டி ஸ்பார்க் இல்ல கேட்ச் தான், கீப்பர் கேட்ச். சரி சரி சரி. பேடிஎம் பேமெண்ட் போயிருக்கும். சாட்னர் 2 போட்டுருக்கான். டிஆர்எஸ் எடுத்து வெளிய போனான்டா. ஆமா, பேமெண்ட் போயிருக்கும். அப்படிதான் பேட்ஸ் மட்டும் தான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்தான், பவுலர் கூட இல்ல. வார்ட்ரெட் இல்லையா? அவனுக்கு தான் கேக்கும் பேட்ஸ்டோ. வார்ட்ரெட் இல்லையாப்பா? விஆர் எடுத்ததுக்கு அப்புறம் விஆர் எடுத்து தோக்கடிக்க மாட்டாங்க. இதுல ஸ்பைக் வந்துடா. என்ன ஸ்பைக் வந்து ப்ரோ அவுட் தான் ப்ரோ. அவ்வளவுதான். வந்து அது பாண்டியா பவுலிங்ல எப்படி வராம இருக்கும்? இது என்ன காரணம் தத்திலே கொண்டிருக்கு எனக்கு புரியல. நேத்து ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆயிருக்க வேண்டியது, அதுக்கு பதிலா வெங்கடேஷ் ஐயர் காமிச்சாங்க. அதான் அவுட் ஆகும். என்ன மீன்ஸா? அவன் தான் எம்ஐ கண்ணி. ஆமா ஆமா ஆமா. ட்ரெஸ்ஸிங் ரூம் இல்ல அவர்கிட்ட நான் கேட்கணும்னு விரும்புறேன். ஆல்ரெடி இது நம்ம குரூப்ல அனுப்பிச்சு விட்டுருந்தேன். மிச்ச ஓனர்ஸ் எல்லாரையும் டக் அவுட் கூட இல்ல, ஸ்டாண்ட்ஸ்ல விஐபி பாக்ஸ்ல தான் உட்கார வைக்கிறாங்க. அதெல்லாம் உங்க ஓனருக்கு மட்டும் வந்து ஃபீல்ட்ல சோஃபா போட்டு உட்கார வைக்கிறாங்க. அதான் நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணனும் பிசிசிஐ கிட்ட, அவ்வளவுதான். பிசிசிஐ ரெக்வெஸ்ட் பண்ணணுமா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்வெஸ்ட் பண்ணணுமா? பிசிசிஐ தான் கவர்மெண்டே. நாங்க டேய் வான்கடையில அவங்களே பண்ணிக்கிறதா, அவங்க ஹோம் ஸ்டேடியம்டா. சரி வான்கடையில பண்ணிட்டாங்க. எம்சிஏ கிட்ட சொல்லிட்டு பண்ணிக்கலாம். அகமதாபாத் ரெக்வெஸ்ட் தான் பண்ணிருப்பான் அவன்.
ரெக்வெஸ்ட் பண்ணா கொடுக்க மாட்டேன்னடா சொல்ல போறேன் அடி வாங்கினா எனக்கு தெரியாதுன்னு அவ்வளவுதான் உட்கார்ந்துக்கோ அடி வாங்கினா எனக்கு தெரியாது அவ்வளவுதான் ரூல். இதுக்காகவே அடிங்கடா பாலி. ஆமா நீ அடிக்கலாம் என்ன தப்பு? இது வரைக்கும் படல அடிக்க மாட்டானுங்களா இல்ல அடிக்கலாம் எவனாச்சும். ஆனா எம்ஐ வந்து குடும்பத்தோட பிளேயர் எவனையும் வெளியே வர்றது இல்லடா. அவன் வந்து வளர்த்து விட்டு கேடுக்காச்சும் அடிக்காம இருப்பானுங்கடா. இந்த கேஎல் ராவுக்கும் கோயங்கா உட்கார்ந்து இருந்தானா கேஎல் ராவ் அடிச்சிருப்பான். அந்த மாதிரி எம்ஐக்கு அகேன்ஸ்டா எவனும் இல்ல. அதை நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். கரெக்ட் தானே? வளர்த்து விட்ட கேடுக்காச்சும் வெளியே பேச மாட்டானுங்க. இந்த ராய்டு போயில விட்டு ஹர்பஜன் சிங் போய் அப்புறமா வம்புலத்தானே மும்பைய. அதுக்கப்புறம் தான் அடி வாங்கிட்டு உட்காந்துட்டானே. அதுக்கப்புறம் உங்க தலையே வந்து மதிக்க மாட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஆமா 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 அவர் யாரையும் மதிக்க மாட்டாரு. அவர்தான் அவர் ரூல்ஸ் அவர் தான் சட்டம். அதனாலதான் உங்களுக்கு கேப்டன் இப்ப வெளியே உட்காந்துருக்கான். சரி மேட்ருக்கு வருவோம். பேட்டிங் என்ன கேட்டோம்னா டீசென்ட்டாவே ஆடினானுங்க. 215 எக்ஸ்பெக்ட் பண்ணது எம்ஐ. நான் சொல்றேன் எனிதிங் அபவுட் 215 or 210 would have been great. பிதாமக நின்னுதா 250 கூட வந்திருக்கும். நல்லா ஆடினேன். ரோஹித் சர்மா தெளிவா ஸ்டைனிஸ கொண்டு வந்துட்டான். பேஸ் கொடுத்தாதான் அடிப்பா அப்படின்னு. அதனால ரோஹித் சர்மாக்கு அப்படின்னு யாருக்கு தெரியும் ஹர்திக் பாண்டியா ஜெயிக்க கூடாது. ரோஹித் சர்மாவே ஸ்டைனிஸ கொண்டு வந்துட்டு இருப்பான். ஆனா ரோஹித் சர்மா வந்து ஸ்டைனிஸ தானே வந்து ஓவர் ஒரு 4 அடிப்பான். ஃபர்ஸ்ட் பால் வந்த உடனே குளிர்னு. ஆமா அட்டாக்கிங் ஷாட் தான் ஆடிட்டு இருந்தான். ஜெயில அந்த சைடு பெருசா பெரிய கிரவுண்ட். இந்த சைடு பெரிய கிரவுண்ட் இல்ல கொடுத்த பிட்ச் அப்படி. ஏன்னா ஃபைனலுக்கு வேற பிட்ச் இல்ல. ஃபைனலுக்கு வேற பிட்ச் தரணும்ல. அது சென்டர் பிட்ச் கொடுத்துட்டு இதுக்கு வேற பிட்ச் கொடுத்திருக்கானுங்க. கொஞ்சம் சைடடா. ஆமா அந்த சைடு லெந்த் அதிகம் சொன்னாங்க. லெக் சைடுல இருந்தாங்க. ஆமா அதான் ஈவனா இல்ல பிட்ச். அதான் ரோஹித்துக்கு லெக் சைடு கொஞ்சம் பெருசுன்னாங்க. ஏன்னா ரோஹித் இல்ல நார்மலா நானுமே நான் ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளே வரைக்கும் பார்த்தேன் நான் மேட்ச். ரோஹித்துக்கு அந்த பால் தான் பட்டுச்சுன்னா பறக்குற பால் தான். ஆமா ஆமா அது ஒன்னு பேஸ் இல்ல இன்னொன்னு சைடு பெருசு அவ்வளவுதான். சூரியகுமார் யாதவ் வந்தான் அடிச்சான். திலக் வர்மா வந்தா அடிச்சான். எனக்கு வந்து அந்த 4 பேர் வரைக்கும் ஆர்டர் ஓகே. பாண்டியா லிட்டரலி வந்து ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிச்சுட்டு ஃபுல்லா கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி பண்ணிக்கிறான் இந்த சீசன். ஆமா நமந்தீர் தான் தெரிஞ்சு ஃபுல்லா பண்ணிருக்கேன். நமந்தீர் இந்த சீசன் எல்லா மேட்ச்மே பண்ணிருக்கான். அவன் வந்த மேட்ச் எல்லாம் ப்ராப்பரா பண்ணிருக்கான். ரீசன்ட்டா அப்ப கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு நீடட் கான்ட்ரிபியூஷன். இன்னொரு ஓவர் ஹர்திக் பாண்டியா அடிக்கலன்னு வையேன் திலக் வர்மா வெளியே உட்கார சாண்டனர் இருக்கணும் பாத்தியா? அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா பண்ணிருக்கணும். பண்ண மாட்டானுங்க. எப்படி தம்பி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? பண்ண மாட்டான் தம்பி. அவன் கேப்டன் அவனே வெளில போக மாட்டான். நான் அடிச்சு தரேன்னு சொல்லிட்டு அவன் நிக்கிற ஆளு எப்பயுமே. யார் அவன்? நீ அடிக்க மாட்டேன்டா நீ வெளிய போ சொல்றது. அவன் அத கேட்க மாட்டான்டா. நீ அடிக்கவே மாட்ற. ஆடவும் தெரியல. அவுட்டா. சரி. நமந்தீர் வந்து மொத்தம் 12 இன்னிங்ஸ் ஆடி இருக்கான். அதுல ஆவரேஜிங் 32. ஆமா அவன் 12 இன்னிங்ஸ் நான் எப்படி ஆடி இருக்க கூடாது இவங்கிட்ட இருக்கிற பேட்டிங் லைனப்புக்கு. நான் பாயிண்ட் லாஜிக்கலா சொல்றேன். ஆமா 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 அவன் கரியருக்கு எடுக்கணும்னு சொல்ல. இவன் என்கிட்ட இருக்க பேட்டிங் லைனப்புக்கு அவன் 12 இன்னிங்ஸ் ஆடி இருக்க கூடாது. அதுக்கப்புறமா பஞ்சாப் பேட்டிங் போல்ட் வழக்கம் போல ஒரு விக்கெட் தூக்கிட்டு போயிட்டான் ஸ்டார்டிங்ல. ஆமா யார தூக்கணும்? ஆரியாவா அஸ்வினி குமார். ஆமா ஆரியா கூட டக்குன்னு தூக்கிட்டானுங்க. இல்ல அஸ்வினி குமார் வந்து ஆஃப் லேட் இந்த லேட்டர் பார்ட் ஆஃப் தி ஐபிஎல்ல நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான்ல. தீபக் இல்லாத போய் இப்ப இந்த கடைசி 2 மேட்ச் நல்லா பண்றான். ஆமாண்டா. ஆனா இவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் எடுக்கணும்னு மட்டும் தான் போனானுங்க. ஒரு இன்வால்வ்டா போல லைக் விக்கெட்ஸ் வேணும்னு. எனக்கு ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட்
ஏன்னா நீ ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து விக்கெட் டேக்கிங் பால் போட்டுட்டு இருந்த ஃபுல் எஃபர்ட்டோட. ஆனா நேல் வதேரா ஃப்ரீயா விட்ட. நேல் வதேரா நல்லா அடிச்சிட்டான். ஆமா அவனுக்கு கிடைக்கிற மேட்ச்ல எல்லாம் நல்லா ஆடுறான்டா நேல். அதான் இல்ல ரெண்டு பேருக்கும் சேம் எஃபர்ட்ல பால் போடணும், அது போட மாட்டானுங்க. அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. அவனுக்கு பேசாதது இல்ல கிளீசனால இன்ஜூரி நிகில் டாப் லீக். ஆமா லாஸ்ட் மேட்ச் பேபி கட் போட்டு போனானே. பேபி கட் போயிட்டு போனான். ஆனா நான் பார்த்த வரைக்கும் எல்லா சைடுலயும் டாப்லயே ஆடினதுக்கு நீ ஒரு போல ஸ்டார்ட்டாவே போயிருக்கலாம்ன்ற அளவுக்கு பேசுறாங்க. ஆமா நாளைக்கு நான் அதான் சொல்லுவேன், லிவிங்ஸ்டன் ஆடுறதுக்கு ஒரு போலர் ஒரு பேட்டர் ஸ்டார்ட்டா போன்னு. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு டேவிட் இதானாலும் ஆடுறேன்னு வந்துருவான். காலை எடுத்துட்டு நான் ஒரு வருஷம் படுத்தாலும் பரவாயில்ல ஆடிடுவோம். ஒத்த கால்ல லாஸ்ட் டைம் அகமதாபாத்ல ஒரு ஆஸ்திரேலியன் காலை பிடிச்சு ஆடினப்ப என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதேதான். இன்னொரு ஸ்டார்ட் என்னன்னா பஞ்சாப் அகமதாபாத்ல தோத்ததே இல்லையா. ஆமா அது வேற சொன்னாங்க பஞ்சாப் தோத்ததே இல்ல அப்படின்னு. வேற டயலாக்லாம் விட்டு போயிருக்கான். ஆர்சிபி லாஸ்ட் தி பேட்டில் நாட் தி வார். தலைவர் வந்து நிறைய இந்த ஸ்டாய்சிசம் அதுக்கப்புறம் வந்து சிக்மா மென்டாலிட்டி கோட்ஸ்ல நிறைய படிப்பான் போல. அனுப்பி விட்டுருப்பானுங்க அதெல்லாம். யாரு அது? ஓகே சோ நம்ம பிக் பண்ண பிளேயர்ஸ்லாம் எப்படி ஆடினாங்க, எனக்கு நான் என்ன யார் பிக் பண்ணேன்னு மறந்துருச்சு. சில பேர் பிக் பண்ண பிளேயர்ஸ் நல்லா ஆடினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இந்த மேட்ச்க்கு நம்ம தலைவர் திமிங்கலம் வந்து ஒரு அற்புதமான பேர் சொன்னாரு. வைசாக் சொன்னேன், திலக் வர்மா சொன்னேன். திலக் வர்மா ரெண்டு பேருமே நல்லா ஆடினாங்க. இல்ல வைசாக் விஜயகுமார் நம்ம 5 பேரும் கை கொட்டி சிரிச்சோம். அதெல்லாம் கை கொட்டி சிரிக்கல. 11ல ஆடுவானான்னு தெரியல. 11ல இருக்க மாட்டான். ஏன்னா அது நம்ம அவனை பத்தி சிரிக்கல, வைசாக்க பத்தி சிரிக்கல, பஞ்சாப் மேனேஜ்மெண்ட்ட பத்தி சிரிச்சோம். அதான் இல்ல அவன் அது வந்து யூனிக்கா பிக் பண்ணதையும் பார்த்து இதானோம்ல, ஷாக் ஆனோம்ல. பேக்கப் வேற கேட்டேன் அவனுக்கு, வேற ஏதாவது பிளேயர் சொன்னீங்க. ஆமா அதே மாதிரிதான் ஆரோக்கியராஜ் பிரதரும் விஜய் செஹல்னாரு. அதுக்கும் டவுட் ஆகி பேக்கப் எல்லாம் கேட்டு வச்சோம். 2 பேரும் ஆடிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் பிபிகே ஜெயிச்சிட்டாங்க, ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. ஃபைனல் क्वेश्चन அபௌட் மேட்ச் கிரிஞ்ச் ஸ்டார்ட் ஒன்னு சொல்லவா? பிபிகேஸ் வந்து 18 இயர்ஸ் கழிச்சு நேத்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனா நாளைக்கு வந்து ஆர்சிபி 18 இயர்ஸ் கழிச்சு ஜெயிப்பாங்க. ஐயோ ஓ மை காட். ஆர்சிபி ஃபேன் ஒருத்தர் கதறாரு. இல்ல பிபிகேஸ் 18 வருஷம் கழிச்சு என்ன ஜெயிச்சானுங்க? என்ன ஜெயிச்சாங்க? மும்பை ஜெயிச்சாங்கல அந்த 200 அந்த ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ண 200 பிரீச்சா தான. நான் இப்பதான் ஜெயிக்கறானுங்க ஃபர்ஸ்ட். அப்படி இல்ல அவங்க லாஸ்ட் क्वेश्चन அபௌட் திஸ் மேட்ச். ஸ்ரேயாஸ்க்கு சசாவுக்கு என்ன வாய்க்கா தகராறு? நடந்து போனா பாண்டியா டொக்குன்னு எடுத்து ரன் அவுட் அடிச்சிட்டான். கம்ஃபர்ட்டபிளா இருந்தானுங்க. பின்னாடி ஸ்டைனிஸ் இருந்தான், பேக்கப்புக்கு ஸ்டைனிஸ் இருந்தான், இன்னொரு பேட்டர் பின்னாடி வெளியே. இவன் ரன் அவுட் ஆனா ஸ்டைனிஸ் வந்துட்டான். இருக்கட்டும், ஆனாலுமே ஓடணும்ல. அது ஓடணும். இல்ல என்ன சொல்றேன்னா, நீ வந்து அந்த 30 runs ஆஃப் 3 overs அந்த மாதிரி இருந்துச்சுடா. அப்போ வந்து நீ லைக் பெஸ்ட் வந்து ஒரு பேட்டர் உள்ள வச்சிருக்க தானே. நீ வந்து அட்டாக்கிங்கா போனோம்னா தம்பி வந்து என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் சில்லாயி நடக்க ஆரம்பிச்சிட்டான், ஸ்டம்ப்லயே அடிச்சிட்டான். அவன் தான் அடிச்சுட்டு ஃபாஸ்டா ஓடுறானா ஓடல, பொறுமையா போறான் அவன். ஆனா இந்த மும்பை காசுக்கு தெரிஞ்ச ஒரே கெட்ட வார்த்தை தான் நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் ரோஹித் சர்மா ஏதாவது திட்டிட்டு இருப்பான், இவனும் ஏதாவது திட்டுறான். மும்பைக்காரனுக்கு இல்ல டெல்லிக்காரனுக்கு அதான் தெரியும். என்னது கெட்ட வார்த்தை? ரோஹித் சர்மாவையா? ரோஹித் சர்மா தெரிஞ்சது ஒரே கெட்ட வார்த்தை தான் யூஸ் பண்றாங்களாமா. ஆமா அவங்கள்ட்ட வேற இல்ல. நம்மள மாதிரியா நம்ம ஒரு வெரைட்டியா வச்சிருக்கு. சரி சரி அடுத்த மேட்டருக்கு வருவோம். ஃபைனல் நடக்க போகுது. சரி அகமதாபாத்ல மழை இருக்கா? வருமா? ஆமா நானும் வச்சிருவானுங்க அப்படின்னு நினைச்சேன். எப்படியோ 940 வரையும் டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம்
நாளைக்கு அகமதாபாத்ல மழை இருக்கு. எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கு 5 to 6 மழை இருக்கு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா கிளவுடி ஆயிருச்சு. கொல்கத்தால மழை இருக்குன்னு சொல்லி இதுக்கு மாத்துனானுங்க. நாளைக்கு ஈவென்ட்லாம் எதுவும் வைக்க மாட்டாங்க. லாஜிக் புரியலன்னா இங்க மழை இருக்கான்னு பாக்கலையா? அன்எக்ஸ்பெக்டட் ரெயின் ப்ரோ. ஆர்சிபி ஜெயிக்க போகுது. இல்ல நான் கேக்குறது ஒரு விஷயம். இது கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். ப்ரீமெடிடேட்டடா ரொம்ப பெருசா எதிர்பார்க்கறீங்க. நான் வந்து அதுக்கு அடுத்த நாள் பஸ் ஏறணும்டா. கொஞ்சம் பயமா இருக்கு. அவனுக்கு ஒரு இது தோத்துட்டா நீ ஜாலியா பஸ் ஏறிடலாம். ஆக்சுவலா எவனும் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆமா, ஜெயிச்சுட்டாங்கனாதான் அலம்புவாங்க போட்டு. ஆனா தோத்தாலும் இவல நம்ப முடியாதுடா. போட்டு அடி அடி அடிச்சிருவானுங்க. சிஎம்ஏக்கே பப்ளிக் லீவ் கேட்டவனுங்கடா இவனுங்க. ஆமாடா, ஒரு வருஷம் ஜெயிச்சவனுக்கு லீவ் கொடுங்கன்னு கேட்டிருக்கான்டா அந்த நாள். எதுக்கு? ஜூன் 3 வந்து லீவ் கொடுக்கணுமா ஆர்சிபி? ஆர்சிபி வந்து கப் அடிச்ச பப்ளிக் ஹாலிடே தரணுமா? ஜூன் 3 வருஷம். நோ அந்த ப்ரோ டேய் மாசா என்ன பிஹேவியர் இது? ஏய் இப்ப கர்நாடகால இஷ்டத்துக்கு லீவ் விடுவானுங்க. இதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்கடா. என்ன கூட மாட்டானுங்க. இதுக்கு பாண்டிச்சேரியில போய் கவர்மெண்ட் பீச்ல சட்டை கேட்டவன் பரவாயில்ல போலயே. தம்பி அவன் ப்ராப்பர்ட்டி சொந்தமாக்கிக்க கேட்டான். இவனுக்கு அந்த அளவுக்கு இன்னும் போல. ஃபைனல் ஸ்டிக்ஸ் யார் ஜெயிக்க போறா? கமான் கமான் கமான். ஆர்சிபி. பஞ்சாபா? யாரா இது? கமான் ப்ரோ. அண்ணன் தம்பி சண்டை தான். அவருக்கு வந்து அவங்க டீமே அடிச்சிட்டாங்கல்ல, அதனால அவருக்கு வந்து ஆர்சிபி தானே சொல்லணும். இல்ல பஞ்சாப் தான் சொல்லுவான். அவங்க டீம் அப்ப அவனுக்கு ஆர்சிபி மேல வன்மம் இருக்கு. ஆமா, ஆர்சிபி மேல வன்மம் இருக்கோ இல்லையோ, தம்பிக்கு அண்ணன் மேல வன்மம் இருக்கு. சரி அடுத்து அவர் ஆர்சிபி 3 ஆர்சிபி 3 பிகே. 3 ஆர்சிபி 3 பஞ்சாப். ஓகே, அந்த ரெண்டு பஞ்சாப் அந்த ரெண்டு ஆர்சிபி யாரு? நான் நீ ஆந்த திமிங்கலம் பூனை ஆர்சிபி, ஏலியன் ஜுராசிக் காமான் அண்ட் ரங்கபாத்தியம் டிபிகே. ஓகே ஆமா பாத்தீங்களா? ஆனா இன்னொன்னு எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ் நாங்கெல்லாம், எக்ஸ்டிங்க்ட் இமேஜினரி ஸ்பீஷீஸ் நாங்கெல்லாம் டிபிகேஸ். ஆமாண்டா. சரி ஆனா நான் என்ன சொல்றேன், நாளைக்கு டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ண போறவனுக்கு தான் அது பெரிய அட்வான்டேஜ். ஆமா ஆமா, அது மட்டும் சொல்லிக்கிறேன். அகமதாபாத்ல எப்பவுமே அது அட்வான்டேஜ். ஆமா, வேர்ல்ட் கப் ஃபைனல் அன்னைக்கு பேட்டிங் பண்ணனுங்க. சரி ஓகே, பிக் ஆஃப் தி பிளேயர். அடுத்த செக்மென்ட் பிளேயர் பிக்ஸ், பிக் ஆஃப் தி பிளேயர். அட ஏதோ ஒண்ணுயா இவன் ஒருத்தன். அந்த பிளேயர்னா பிளேயர் வந்து ஒன்னு பிக் பண்ணனும். ரைட் ஓகே, மிஸ்டர் ஜுராசிக் காமான் ஸ்டார்ட். அத சொன்னவங்கிட்டே ஆரம்பிக்கிறது. சொல்லு. ஓகே, நான் ஆர்சிபிக்கு வந்து ரஜத் பட்டிதார் போறேன். பஞ்சாப்க்கு வந்து ஐ வில் கோ வித் ரெண்டு பிளேயர் போவோம்டா, ஒரு பேட்டர் போவோம், ஒரு பேட்டர் ஒரு பவுலர் போவோம். ஃபைனல் தானே, வில் கோ வித் ஜெனரல். ஜாலியா போவோம். ஓகே, அப்படினா வந்து என்னோட இது வந்து ரஜத் பட்டிதார் செங்கல் பவுலர். ஓகே சரி. பஞ்சாப்ல வந்து ஐ வில் கோ வித் பிரப்சிம்ரன் சிங். பவுலிங் இதுல வந்து பேர் என்ன, ஐயோ வைசா விஜயகுமார். நாளைக்கு ஆடாம போயிட்டானு என்ன பண்ணுவ? இல்லடா, ஸ்குவாட் மாத்த மாட்டாங்க. ஸ்குவாட் மாத்த மாட்டானுங்க, நம்பிக்கை இருக்கு ஸ்ரேயஸ் ஐயர் மேல. பாண்டிங் மேல நான் பாண்டிங் நம்ப மாட்டேன்ப்பா. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு கிளவுஸ் போட தான் போனான் பிளாட்டிங், அடுத்த மேட்ச் இறங்கிட போறான். சரி பூனமாவா நீங்க சொல்லுங்க. நான் வந்து பேட்டிங் வந்து
ஆர்சிபி சைடுல வந்து கொஞ்சம் இது ஃபால் இருக்குன்னு நினைக்கிறேன். ம். டீம் டேவிட் ஆடுவானான்னு தெரியல. சொல்லிட்டு சரி. ஜிதேஷ் சர்மா டீம் டேவிட் பேட்டிங்ல. ஜிதேஷா டிம் டேவிடா? ஆறு சரி ஆறு ஓகே. தான். Bowling? பவுலிங் ஒரே நம்பிக்கை, ஒரே ஆள் ஜோஸ் ஏசல். நினைச்சதுதான். ஆனா எஸ்தேல் வந்து கட்டர் போட்டானா நாளைக்கு எஃபெக்டிவா இருக்கும். செட்டி போட்டோம் நீங்க எல்லாம் காலி. ஆமா. இல்லடா நேர்ல தர விக்கெட் வந்து கட்டர் தான்டா போட்டான். உனக்கு ஸ்விங் ஆற மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டா வர வேண்டியது கரெக்டா பேட் எட்ஜ்ல போட்டு ஸ்டம்ப்ல போட்டு. அதனால கட்டர் அவன் தெரியாத மாதிரி போடுறான். இவன் எங்க பஞ்சாப் சைடுல வந்து இங்கிலீஷும் இங்கிலீஷ் மேலே இருக்கான்டா. போன மேட்ச் நான் வந்து ஸ்டைனிஷ் பண்ணேன். இங்கிலீஷும் கைல் ஜேம்சன் பேஸ் சப்போர்ட் பண்ற பிச்சு. ஆனா ரோஹித் சர்மாவா நீங்க யோசிக்கலாம். சரி இப்ப நம்ம வந்து ஒரு முக்கியமான த்ரெட் கேட்போம். அனலிஸ்ட் அண்ணே நீங்க சொல்லுங்க. கோலி பண்ணி நாலுமே ஆர்சிபி சொல்லவா? எனக்கு தெரிஞ்சு ஆன்டி ஃப்ளவரோட டீம் ஷீட் அண்ணன் கையில தான் இருக்கு. சரி ஓகே. ஆர்சிபி பேட்டிங் நாளைக்கு எனக்கு என்னமோ 10-4-2 இல்ல 12-4-2 வரும்னு தோணுது. சரி அதனால மயங்க் அகர்வால் அடிப்பான்னு தோணுது. ரைட்ரா. அடிச்சானுங்கன்னா சொத்து எழுதி வச்சிருவானுங்க பெங்களூர். ஆமா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் கோலி காசை குடுறா அப்படின்றானுங்க. அவன அடுத்த வருஷம் எப்படியாவது வாங்குங்கன்னுவானுங்க. இல்ல வாங்கணும். ரீப்ளேஸ்மென்ட் ரீடைன் பண்ணலாம். இல்ல ரீப்ளேஸ்மென்ட் பண்ண முடியாது. டேய் அவன் வந்துடா படிக்கல் இன்ஜூரி ரீப்ளேஸ்மென்ட் பிஃபோர் திஸ். ஓகே அப்ப பண்ணலாம். ஓகே ஓகே ஓகேனா பவுலர்னா பவுலர் வந்து தயார். ஃபாஸ்ட் பவுலிங் சுயேஷ் சர்மா. ஃபாஸ்ட் பவுலிங் சர்மா. உங்க டீம்ல ஸ்பின் போடுற ஸ்பின்னர் இல்லையா? இல்லையே. நெக்ஸ்ட் ரைட் ஆர்ம் குவிக் இருக்காரு. நெக்ஸ்ட் தலைவர் திமிங்கலம் ரைட் ஆர்ம் குவிக். அவர் இன்னும் பஞ்சாப் சொல்லிட்டாரா? பஞ்சாப் சொல்றாரு. அவர் பஞ்சாப் சொல்வாரானே டவுட்டா இருக்கு. சொல்லுவார். தப்பிச்சிடலான்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டீங்க. எனக்கு அதான் சந்தேகமா இருந்துச்சு. சொல்லுங்க. சொல்லலாம். ஆமா ஸ்ரேயஸ் ஐயரும் ஹர்ஷ்தீப் சிங்கும். ஓகே ஆப்வியஸ் பிக்கு போயிருக்காரு. சேஃபஸ்ட் ஆப்ஷன். ரமேக்கு சொன்னேன் ப்ரோ. ஆரோக்கியராஜ். ஆர்சிபில கோலி குருணால் பாண்டியா ஆடுவான் தானே? ஆடுவான். ரெண்டு பேரு. இங்க வந்து சஹல் போன பிக் அதெல்லாம் ஐயரும். ஃபைனல்ஸ்க்கு மும்பை வந்திருந்தா குருணால் பாண்டியா வர்சஸ் ஹர்திக் பாண்டியா மாசா இருந்தது. அதான் ஆல்ரெடி ஹர்திகா பொளந்திருப்பானுங்க. நான் போட்டோ எடுத்து உனக்கு செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சு விடுவான் அப்படின்ட்டு. இப்போ டிராஃபி அதான் பண்ண போறேன். இந்த சீசன் ரெண்டு பேர்ல யார் நல்லா ஆடி இருக்காங்க? குருணால் தான். ஆனா குருணால் ஒரே ஒரு மேட்ச் தான் பேட்டிங் நல்லா ஆடு. ரெண்டு மேட்ச் நல்லா பவுலிங் எல்லாம் போட்டீங்க. பவுலரியா ஆல்ரவுண்டர் அவன் சும்மா ஒரு பேருக்கு. பாண்டியா தான் பேட்டிங் ஆல்ரவுண்டர். அந்த பாண்டியா தான் பேட்டிங் ஆல்ரவுண்டர். சரி தலைவரே சொல்லுங்க. இன்னொரு ஆசை குவாலிஃபயர் ஒன் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சீக்கிரம் தூங்கிடலாம்னா இது வாட் அவுட்டா கொலாப்ஸ் இதாச்சு அந்த மாதிரியா ப்ரோ? யாரு கொலாப்ஸ் ஆனோம்? பஞ்சாப். யப் ஆர்சிபி சேஸ் பண்ணனும். ஆனா 10-4-2 12-4-2 கண்டிப்பா இருக்குன்னு தோணுது. எனக்கு ஆனா டவுட் என்ன, நான் பிபிகேஸ் தான் சொன்னேன். நான் இல்லன்னு ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்லல. ஆனா நீங்க சொல்ற 10-4-2 12-4-2 எடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட அவ்வளவு பவுலர் இல்லீங்களே. அதான் அர்ஷதீப் மட்டும் தான் இருக்கான். அது 12-4-2 எடுக்கிற ஸ்விங் ஆகும்டா. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா ஸ்விங் ஆகுது. அது ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா மட்டும் ஸ்விங் ஆகுது. போல்ட்டுக்கு ஸ்விங்கே ஆகல. அவன் கட்டர் போட்டுக்கிட்டு இருந்தான் போல்ட். அது கட்டர், ஸ்விங் கிடையாது.
அவன் கட்டுற அப்படிதான் இருக்கும் போல்ட்டோடது. ரைட்டா. சரி தலைவரே சொல்லுங்க. பஞ்சாப்ல வந்து நேல் வதேராவும் வைசாக். ஏய் யாரா இப்ப 2 வைசாக்குடா வாடா நீ எங்கடா அந்த ப்ரொஃபசர்? அவன் போன மேட்ச்ல இருந்தே வைசாக் தான் சொல்லிட்டு இருக்கான். ஆமா இல்லடா இப்ப புதுசா வைசாக் சொல்ற. அவன் ஓகேடா. அவன் பாரு டேப் பாத்துன்னு இருக்கான் ப்ரோ. நீங்க சொல்றதெல்லாம் ஆன் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு தடவை மறந்துக்கிட்டு. ஆர்சிபில வந்து விராட் கோலியும் ஹேசல்வுட். கோலி 3 பேரு, ஹேசல்வுட் 2 பேரு. ஓடு. கண்டிப்பா விராட் கோலி ஒரு நாக் இருக்கும். விராட் கோலியோட ஒன்லி நாக் கோல்டன் நாக். இது வந்து நோ கான்ட்ரிபியூஷன். சரி ப்ரொஃபசர் நீ சொல்லு கடைசியா. மை பிக் பிரப்சிம்ரன் வந்துட்டான்டா. இன்னொன்னு வந்து நான் சொல்ல போற பிளேயர் ஆடுவானான்னு தெரியல எனக்கு, ஆனா ஆடணும்னு ஆசையா இருக்கு. அப்படி பிராட் ஆடலைன்னா ஜேமிசன். என்ன ஜேமிசன் பக்கமா வர? கோலிக்கு போட்ட பாலா? ஃபோர்த் ஸ்டம்ப் பாலா? இல்ல போன தடவை அஜீப் பாம்புடுவான்னு நம்புனே, ஜேமிசன் தான் பாம்பு விட்டான். அதனால ஜேமிசன் பக்கம் தவிரலாம். விராட் கோலி டீம்ன்ற ஐயோ ஆர்சிபில சொல்றதுக்கு எதுவும் இல்ல. சால்ட் அண்ட் பவுலிங் வந்து கொஞ்சம் இதுவாவே இருக்கு, டைலமாவா இருக்கு. இருக்கிறதே 5 பவுலர் தான். இல்ல எனக்கு 2 பேர். யாரு? புவனேஸ்வர் குமார் சொல்லு நீ, நல்லா இருக்கும். இல்ல சொல்லு. அவன் ஹேசல்வுட் இல்ல சுயாஸ் சர்மா 2 பேர்ல ஒரு ஆள் சொல்ல போறேன். நான் ஆமா அது 2 தான் யோசிச்சேன். பாஸ் பவுலர். ஆமா ரைட் ஆர்ம் குவிக் அவர். ரைட் ஆர்ம் குவிக் வந்து ஓபனிங் ஆடுறாரு. அவன் இல்ல அந்த இல்ல இவன் ரைட் ஆர்ம் குவிக் இவனும் தான்டா. இவன் ரைட் ஆர்ம் குவிக் ஸ்பின்னர், குணால் வந்து லெஃப்ட் ஆர்ம் குவிக் ஸ்பின்னர். டேய் நான் சொன்னது வந்து ரைட் ஆர்ம் குவிக். சரிப்பா அந்தால விட்டுருங்கப்பா. சரிப்பா. வெளியேறக்காரனே ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் அப்படின்னுவா, மீடியம் பேஸ். இவன் போய் ரைட் ஆர்ம் குவிக். பாப்பானே நாளைக்கு மேட்ச் அற்புதமா இருக்க போகுது. மேட்ச் முடிச்சு ரெக்கார்ட் பண்றோம். ஓகே மேட்ச் முடிச்சு ரெக்கார்ட் பண்ணா எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வர முடியாது. ஆமா மேட்சே பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆமா நான் அதான் பிசிசிஐக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மட்டும் லைவ் ரெக்வெஸ்டா அடுத்த நாள் வைங்க சொல்ல போறேன். அடுத்த நாள் மட்டும் பாத்துற முடியுமா? அடுத்த நாள் பார்க்கலாமே. மழை பெஞ்சா போஸ்ட்போன் பண்ணுவானுங்களா என்ன? இருக்கு இல்ல ஓவர் கட் ஆகுதுன்னா போஸ்ட்போன் பண்ணுவானுங்க. இல்ல மோஸ்டா 5 ஓவர் வரைக்கும் விட்டுருவாங்கன்னு சொன்னா. 5 ஓவர் 5 விட மாட்டான். ஃபைனலுக்கு 5 எல்லாம் விட மாட்டான்டா. ரிசர்வ் இருக்கு இல்லடா, இல்லன்னா 5 வரைக்கும் விடுவான். ரிசர்வ் இருக்குன்றப்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நோண்ட மாட்டான் ஓவர் கட். ஆனா இந்த ரிசர்வ் போச்சுன்னா அகமதாபாத் வந்தாலே T20 மேட்ச்னா 3 டே மேட்ச் ஆயிடும்னு முடிவு பண்ணிடுவாங்க. பெட்ரா அவனே இன்கமுக்காக பண்றான் அவ்வளவுதான். ஆனா என்ன ஆர்சிபி ஜெயிச்சா சிஎஸ்கே ஃபேன்ஸ் போடுற மாதிரி இவனுங்க ஒரு எடிட் போட ஆரம்பிச்சிருவானுங்க. இல்ல ஊர்வலம் நடத்துவானுங்க பெங்களூர்ல. நீங்க வந்து ஒன்னும் அடிக்காம போய் அடிச்சீங்க, அவன் இருக்கிற அவென்யூல எல்லாம் போய் அடிச்சுட்டு வந்து அடிக்கிறான். ஆடினாலும் தப்பு இல்ல இந்த சீசன் அடிச்சு அடிக்கி. சரியா அவன் அடிக்க கூடாதுடா. ஒருத்தன் மும்பைல இருந்து பார்த்தா கவலையா இருக்குன்னா நான் நிறைய அந்த மீன் தான் பாக்குறேன். என்னது ஜிந்தாவை பார்த்தா கவலையா இருக்கு. அது இல்ல இத்தனை நாள் நல்லாதான் ஆடிக்கிட்டு இருந்தோம். பங்காளின்னு ஒருத்தவங்க வந்தாங்க. ஆமா முடிச்சுட்டு போயிட்டாங்க. அது உண்மைதான். நீங்க சும்மா அவங்க என்னமோ பண்ணிருப்பானு. தம்பி தம்பி ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஆர்சிபி ஜெயிச்சான்னா நீ பஸ் ஏற மாட்ட, அது மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க.
இல்ல சில்க் போட்டு வந்து போலீஸ் அடிச்சு துரத்திடுவானுங்க, அதனால நான் கவலைப்பட வேணாம். செல் போட்டு இருந்தா பாப்பா சார். ஆமா எனக்கு அத்தான் கிட்ட என்ன பஸ் எதுல போறது சொல்ல, வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குடா. வீடியோ ரெக்கார்டிங்ல இருக்கா? ஏன்டா நீங்க அங்கெல்லாம் நீ என்ன அங்க விராட் கோலியே வந்து நின்னால யாரா பண்றதுன்னு தான் கேட்பேன். எல்லாம் பஸ் ஏற வெறியில இருப்பானுங்க. எனக்கு பெங்களூர் பத்தி அவ்வளவு ஐடியா கிடையாது. ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு ஃபைனல்ஸ் முடிச்சிட்டு வீடியோ போடுறோம். ஃபைனல்ஸ் முடிச்சிட்டோம்னா நம்ம மேபி அனலிஸ்ட் ஆந்திக்கா வெயிட் பண்ணுவோமா? நம்ம வீக்கெண்டா வீடியோ போடுவோமா ப்ரோ? நீங்க எப்போ ஊருக்கு வரீங்க திருப்பி? WTC வந்துருப்பா. அது வேற இருக்கா? அதுக்கு இல்ல நீங்க போடுங்க, பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ, நீங்க WTCக்கு வந்துருங்க ப்ரோ. அவ்வளவுதான். உங்களுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் தரோம் அப்போ. ஓகே கைஸ், இந்த வீடியோ எல்லாரும் முடிச்சுக்கலாம். ஆமா. இது பேச மாட்டோம் தம்பிங்களா. ரிட்டையர்மென்ட்ஸா? மேக்ஸி ரிட்டையர்மென்ட், கிளாஸ் அண்ட் ரிட்டையர்மென்ட். அதெல்லாம் பேச ஓடியில இருந்து ரிட்டையர்மென்ட். அதுக்கு அவன் T20ல என்ன ஆடுறான்னு, எதுக்கு அவன் T20 ஆடுறான்னு தெரியல எனக்கு. யாரு? அடுத்த வருஷம் RCB வரதுக்கு தான். கிளாஸ் சொல்ல நான் மேக்ஸ் மேக்ஸி. ஓகே சரி கிளாஸ் அண்ட் ஆல்பா. கிளாஸ் நல்லா தான் ஆடுனா. யாரா அவன்? ஏய் கிளாஸ் நீ இருந்தேல ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸ் T20 வேர்ல்ட் கப்ல என்ன புடுங்கனான்னு பேசிட்டு இருக்கேன். நான் அதான் கேட்டுட்டு இருக்கேன். ஏய் அவன் கடைசி IPL இப்பதான் 100 லாஸ்ட் பேட்ச். அதெல்லாம் தேவையில்ல. இங்க பாரு, நீ வந்து IPL ஃபார்ம் நேஷனல் டீமுக்கு கொண்டு போன்னு என்ன கேரண்டி இருக்கு? அது இல்லாம ஒரு T20 வேர்ல்டு கப்ல இவன் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபியர்டு பேட்டரா இருந்தான். போய் டிஃபென்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, இவனோட பிளான் 4 பால் டிஃபென்ஸ் வச்சுட்டு 1 பால் 6 அடிச்சாலும் மதிப்பானுங்க அப்படின்னு. பட் தேவைப்படுறப்ப அவுட் ஆயிட்டு போயிட்டான். அது ரொம்ப இதுவாயிடுச்சு. சரி, அதுக்கே இன்னைக்கே எல்லாரும் ரிட்டையர் ஆனாங்க. என்ன டே இன்னைக்கு? என்னால ஜூன் 2ஆம் தேதி இன்னைக்கு. ஜூன் 2 ஒரு வாரம் கழிச்சு ரிட்டையர் ஆயிருக்கலாம். காலையில மேட்ச் சொல்லு, மத்தியானம் என்ன பிரச்சனை? ஒருவேளை எனக்கு என்ன டவுட்னா, நாளைக்கு சப்போஸ் RCB ஜெயிச்சு விராட் கோலி ரிட்டையர் ஆயிட்டானா? அவெல்லாம் ஆக மாட்டேன். IPL இருந்து இந்த மாவீரன்ல வரா மாதிரி தான். ஏய் சோங்க இத பண்ணியே சோங்கன்ட்டான்டா. இவனே ரிட்டையர் ஆறானா, இவனுக்கு முன்னாடி ஒருத்தன் என்ன ஆடிக்கிட்டு இருக்கான். சரி விடுறாடி, அதை பத்தி பேசுறது எனக்கு மன வளத்துல இருக்குடா. நான் இது எழுதி முடிச்சிருக்கேன், எனக்கு மன வளத்துல இருக்கு. அது எழுதும் போதே எனக்கு அவ்வளவு வலிச்சிட்டு படத்துக்கலாம். ஆமா, அது படிச்சு எங்களுக்கு எப்படி மனசு வச்சிருக்கோம் பாரு. படிக்கல நீ யாரும்? நான் படிச்சேன். நானும் படிச்சேன். இல்ல அந்த இதுக்கு அந்த மயிருக்கு என்னால கிளாப் தட்ட முடியும். என்ன உண்மையாதானே எழுதியிருக்கான்? இன்னும் பச்சை நான்லாம் எழுதியிருந்தேன்னா இன்னும் பச்சை எழுதியிருப்பேன். அவனாச்சும் புகழ்ந்து எழுதியிருக்கான். அந்த ஆர்டிகிளோட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். எல்லாம் ப்ரமோஷன் தான். ப்ரமோஷன் தான், கிராஸ் ப்ரமோஷன். அப்படியே வீடியோ பார்க்க போறது நம்ம 6 பேர் தான். இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிருக்கானா. அப்படியா ப்ரோ? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தெரியும், மதுரையில இருக்கான் ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஃபேன் பாயா ஃபேன் கேர்ள்? பாய் தான். கேர்ள்ஸ்லாம் நம்ம வீடியோ பாக்குறது இல்லையா ப்ரோ? 1/2 மணி நேரம் கிரிக்கெட்டை பத்தி பேசுறீங்க, ஒரு மயிரும் புரியலடான்றாங்க. ப்ரோ நம்ம காலேஜ்ல ஒரு ஃபேன் பாய் ஒருத்தர் இருக்காரு ப்ரோ. சஸ்திகா ராஜேந்திரன் கூட்டிட்டு வாடா பாப்பாங்க. என்னது? சஸ்திகா ராஜேந்திரன் கூட்டிட்டு வா வீடியோ. நம்ம வேணா நான்சியை கூட்டிட்டு வருவோம். ஓகே பூமரே, வியாபாரம் பண்ண தெரியும். சரி ஓகே, நம்ம ஒரு நாள் ஓகே பூமரை கூட்டிட்டு வருவோம். அவர் தான் நம்மள கூப்பிடணும். ஓகே கைஸ், இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பா முடிக்கிறதா வீடியோவை. ஆமா, பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.